வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராபர்ட் ப்ரௌனிங் பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. ராபர்ட் ப்ரௌனிங் பார்ட் 1 வீடியோவில் அவரோட இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறமேட்டு அவருடைய ஒர்க்ஸ் அண்ட் அவருடைய ட்ராமா ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளியராக. இந்த வீடியோவில் நீங்கள் அவருடைய போய்ட்ரிக் ஸ்டைல் எப்படி இருந்தது அண்ட் அவருடைய போய்ட்ரி கேரக்டரிட்டிக்ஸாக என்னென்ன யூஸ் பண்ணார் அண்ட் நீங்கள் வந்து போன பார்ட் 1 வீடியோக்கு கேட்ட டவுட்டான ட்ராமாட்டிக் மோனோலாக் நீங்கள் டென்னிசன் தான் சொல்கிறீங்க. ராபர்ட் ப்ரௌனிங் ட்ராமாட்டிக் மோனோலாகில் எதுவுமே அவர் வந்து ஒர்க்ஸ் எழுதலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவர் எழுதியிருக்கிறாரு. அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிட்டா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராபர்ட் ப்ரௌனிங் வீடியோ கேரக்டரிட்டிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின பார்ட் 1 வீடியோவிலேருந்து ஒரு 1 மினிட் கிளிப்பிங்காக நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா போயட் ஆஃப் ஜாய் அண்ட் ஹோப் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்கிறாங்க. அண்ட் வேர்சடைல் போயட் தான் ராபர்ட் ப்ரௌனிங். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போயிட்டாக ராபர்ட் ப்ரௌனிங் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போயிட்னு நம்ம ஆல்ஃபா லார்ட் டென்னிசனை பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் பார்ட் 1 ராபர்ட் ப்ரௌனிங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இவர் எப்போ பிறந்தாருன்னா 7th May 1832 இங்கிலாந்தில் பிறந்திருப்பார். அண்ட் இறந்தது பார்த்திங்கன்னா இட்டாலியில் இறந்துருப்பார். இவர் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளே ரைட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கல்ப்சராகவோ பெயிண்டராகவோ ஆஸ் வெல் ஆஸ் அ மியூசிஷியனாக கூட இருந்திருப்பார். ஏன்னா இவர் வெர்சடைல் போயட் அல்லவா. ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 லாங்குவேஜஸ் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஃப்ரெஞ்சு, க்ரீக், இட்டாலி, லத்தின் எல்லாமே ஃப்ளூயண்ட்டாக அவர் வந்து பேசுவார். அண்ட் இவருடைய ரைட்டிங் கரியரை 1830 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதில் இருந்து அவருடைய ரைட்டிங் கரியர் வந்து போகிட்டுருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் போயட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இவரை தான் சொல்கிறோம். உங்களுக்கு வந்து எஸ்ஏ கொஷின்ஸ் டைரெக்டாக வராமல் இன்டேரக்டாக கூட கேட்கலாம். ரைட் எஸ்ஏ அபவுட் மோஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் போயட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு கேட்கலாம். ஆர் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பிளைன் வேர்சடைல் போயட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்டால் கூட ராபர்ட் ப்ரௌனிங்கை பற்றி எழுத போகிறீங்க நீங்கள். ஓகே, இப்போ அவருடைய கேரக்டரிட்டிக்ஸ் எப்படி இருந்தது, போயட்ரியோடைய கேரக்டரிட்டிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவருடைய ஃபர்ஸ்ட் போயட்ரி கேரக்டரிட்டிக்ஸாக நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா அவருடைய ஆப்டிமிசம் தாங்க. ஆப்டிமிசம் பார்த்திங்கன்னா ஒரு நத்திங் டவுட்ஃபுல் அண்ட் இவரை பார்த்திங்கன்னா நத்திங் டவுட்ஃபுல் அண்ட் பெசிமிஸ்டிக்காக இருக்கும். ஆப்டிமிசம்னா என்ன அப்படின்னா ஹோப்ஃபுல்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அபவுட் த ஃப்யூச்சர் ஆர் த சக்ஸஸ் சம்திங். அதுதான் பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம். அதாவது ஒரு நம்பிக்கை, ஒரு வகையான நம்பிக்கை தான் ஆப்டிமிசம்னு சொல்கிறாங்க. ராபர்ட் ப்ரௌனிங்குடைய ஆப்டிமிசம் அவருடைய போயிட்ரியில் எப்படி இருந்தது, நத்திங் டவுட்ஃபுல்லாக இருந்தது ஆர் பெசிமிஸ்டிக்காக இருந்தது. அண்ட் இவரை பார்த்திங்கன்னா போயிட் ஆஃப் ஹோப் அண்ட் ஜாய்னு சொன்னாங்க. லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயும் நான் சொன்னேன் அவரை பற்றி. அண்ட் ஆப்டிமிஸ்ட் டு த கோர் அப்படின்னு சொல்லி இவங்களை சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய ஆப்டிமிசத்துக்கான சோர்ஸை இவர் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் ப்ரிவர்டிங் இருந்தோம் அண்ட் பெயினிங் அப்படிங்கிறதுல இருந்து அண்ட் பவர்ஃபுல் காடெல்லாம் இதெல்லாம் தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் த ஆப்டிமிஸ்ட்டாக அவர் எடுத்துக்கிறார். அண்ட் சிங்கர் ஆஃப் லவ், அது என்னடா இவர் என்ன சிங்கர் ஆஃப் லவ்வாக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிங்ஸ் த க்ளோரி ஆஃப் லவ் ஆடன்ட்லி, தவறாமல் அந்த லவ்னுடைய க்ளோரியை பற்றி பாடிட்டே வந்தார். அந்த ரியலிஸ்டிக் அண்ட் இன்டெக்சுவலாக இவருடைய சிங்கர் ஆஃப் லவ்ங்கிறது அழகாக வந்து வெளிப்படுத்தினார். இவருடைய ஃபிலாசபிக்கல் பிரின்சிபலாக எது இருந்தது அப்படின்னா லவ்ங்கிறது தான் இவருடைய ஃபிலாசபிக்கல் பிரின்சிபலாக இருந்தது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ்வை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னா எவ்ரி வெரைட்டி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் அண்ட் ஷேட் ஆஃப் லவ் அழகாக வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருக்கிறாரு. அண்ட் ட்ராமாட்டிக் மோனோலாக்கு பெஸ்ட் நோன் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா மேன் அண்ட் உமன், ட்ராமாட்டிக் பர்சனே அண்ட் ரிங் அண்ட் த புக். இது இல்லாமல் இன்னும் பல ஒர்க்ஸ் இருக்குது. நான் ட்ராமாட்டிக் மோனோலாகை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த வீடியோலேயே. ஸோ அதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த அனதர் மோர் பாயிண்ட் ட்ராமாட்டிக் மோனோலாக் பார்த்திங்கன்னா இவருடைய ட்ராமாட்டிக் மோனோலாக் ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு இமேஜரி கேரக்டர்ஸாக இருக்கும். அண்ட் இவருடைய மோனோலாக் பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹியூமன் கேரக்டர் தான் இவருடைய மோனோலாக்ஸ் எல்லாமே. அண்ட் சம் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க்ஸ் தான் இது எல்லாமே. அண்டு கிராஃப்ட்மேன்ஷிப், இவருடைய ராபர்ட் ப்ரௌனுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் எப்படி இருக்குது, இவர் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்டட் போயிட்டிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அதிகமாக ரியலிஸ்டிக் அண்ட் கன்வென்ஷனல் ஸ்டைலை கல்டிவேட் பண்ணியிருப்பார். அண்டு கிரேட் மெட்ரிக்கல் போயிட்டி இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமான மெட்ரிக்கல் அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிற மெட்ரிக்கல் இதை பார்த்தினா அவர் யூஸ் பண்ணியிருப்பார் அவர். அதனால் கிரேட் மெட்ரிக்கல் ஆர்டிஸ்ட் அதிகமாக இன்வெர்ட் பண்ணவர் இவர் தான். லார்ஜ் ஃபார்ம் வெரைட்டி ஆஃப் வேர்ஸ் ஃபார்ம்ஸை
வந்து இன்வெர்ட் பண்ணவர் இவர் தான். நான் சொல்லியிருந்தேன் லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் கிரிட்டிசம்னு ஒரு பேப்பர் வரும், அதில் நீங்கள் படிப்பீங்க. அப்படி அந்த இதில் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச அதிகமான ஒரு மெட்ரிக்கல் ஃபார்ம்ஸை கண்டுபிடிச்சவர் இவர் தான், ராபர்ட் ப்ரௌனிங் தான். உங்களுக்கு 1 மார்க்ஸா 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் இதோடைய அப்ஸ்கர்சிட்டினா ஒன்றும் இல்லைங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தான் அப்ஸ்கர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா இதோட சீரியஸ் ட்ராபேக்காக இந்த அப்ஸ்கர்சிட்டி இருந்திருக்கு. அண்ட் இது எதனால் இந்த சீரியஸ் ட்ராபேக் இந்த அப்ஸ்கர்சிட்டியை சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் கண்டென்சேஷன். இதனால தான் அப்ஸ்கர்சிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சீரியஸ் ட்ராபேக்காக சொல்கிறோம். அண்ட் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் பேரந்தீசிஸ், மேற்கோள் குறிகள், அந்த மாதிரி இல்லை, அன்ப்ரோக்கன் ஆஃப் ஃபினிஷ்டு சென்டென்சஸ் எல்லாமே இவரோட ஒர்க்ஸில் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும் அண்டு கன்வர்சேஷனலாக இருக்கும். இவரை உண்மையாலுமே ஒரு ஒரிஜினல் ஜீனியஸ் தாங்க சொல்கிறாங்க. ஒரு வெர்சடைல் போயிட், ஒரு ஒரிஜினல் ஜீனியஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொய்டிக் ஸ்டைல்ஸ் எல்லாம் இவர் யூஸ் பண்ணி இவர் எழுதியிருப்பார். அண்ட் ட்ரமாட்டிக் மோனோலாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் வந்து அவரோட இன்னொரு இதை வந்து சொல்லலான்றிருக்கேன். அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்டானது அவருடைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதோட இதெல்லாமே நீங்கள் ஒரு இதை நான் சொல்லுவேன். அண்ட் போயட் ஆஃப் ட்ரமாட்டிக் மோனோலாக் ஆப்டிமிசம்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க. எ லாங் ஸ்பீச் பை ஒன் பர்சன், அதை தாங்க ட்ரமாட்டிக் மோனோலாக் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் சொல்ல மறந்துட்டு ஸ்டார்டிங்கில் போயட் ஆஃப் ட்ரமாட்டிக் மோனோலாக் ஆப்டிமிசம். இவருக்கு பாருங்கள் எத்தனை பேர் இருக்குன்ட்டு. வெர்சடைல் போயட், செகண்ட் கிரேட்டஸ்ட் விக்டோரியன் போயட், போயட் ஆஃப் ஹோப், போயட் ஆஃப் ஜாய், மோஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் போயட் ஆஃப் ட்ரமாட்டிக் மோனோலாக் ஆப்டிமிசம். இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க பாயிண்ட்ஸில். அண்ட் ஹைலியே ஒரிஜினல் ஜீனியஸ். அண்ட் இவருடைய ட்ரமாட்டிக் மோனோலாகை பற்றி நான் பார்க்க போகிறேன். ட்ரமாட்டிக் மோனோலாக நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ். இது ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியிருப்பார். இது ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாக். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது 1842 ட்ரமாட்டிக் லிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸோட இதில். ட்ரமாட்டிக் லிரிக்ஸ் 1842 இது வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கும். இது எல்லாமே ஒரு கலவையாக இருந்த இது வந்து அந்த இதுக்குள்ளே தான் வருது லாஸ்ட் டச்சஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தான் இந்த லாஸ்ட் டச்சஸ். ட்ரமாட்டிக் மோனோலாக்னா என்ன? எ போயம் ஆர் போய்டிக் ஃபார்ம், அதுதான் ட்ரமாட்டிக் மோனோலாக்னு சொல்கிறேன். ரிட்டன் ஆஸ் எ ஸ்பீச் மேட் பை அ கேரக்டர். அந்த கேரக்டர் தான் இந்த இதில் எழுதியிருக்க பேசுகிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஒன் கேரக்டர் எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் இன்னர் மோஸ்ட் ஃபீலிங்ஸ், ஆம்பிஷன்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஒரு கேரக்டர் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா வைல் அனதர் கேரக்டர் லிசன்ஸ் இன் சைலன்ஸ். திஸ் இஸ் கால்ட் அ ட்ரமாட்டிக் மோனோலாக். உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டாங்களோ 5 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். எக்ஸ்பிளைன் ட்ரமாட்டிக் மோனோலாக் அண்ட் ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் இது ட்ரமாட்டிக் மோனோலாக்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுதலாம். அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ் தான். மை லாஸ்ட் டச்சஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆஸ் எ கன்வென்ஷனலாக இந்த ஈச் ட்ரமாட்டிக் மோனோலாகில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஆஸ் எ கன்வென்ஷனலாக ஈச் ட்ரமாட்டிக் மோனோலாகில் எ நேரேட்டர் இருப்பார், எ ஃபிக்ஷனல் ஸ்பீக்கர் அண்ட் ஆடியன்ஸ். ஃபிக்ஷனல் ஸ்பீக்கர்னு அப்படின்னா அந்த கதைக்காக உருவாக்கப்பட்டவர். இப்போ நீங்கள் சீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன்னு பார்ப்பீங்களா டெலிவிஷன்ஸில். அதில் ஃபிக்ஷன் அப்படின்னு இப்போ சீரியல் ஓடுனா அதில் ஃபிக்ஷனல் கேரக்டர் இவங்க அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி இந்த ஒரு அவருடைய ரைட்டிங்ஸ்க்கு அவர் ட்ரமாட்டிக் மோனோலாக்கு ஃபிக்ஷனல் ஸ்பீக்கர் ஆர் ஃபிக்ஷனல் ஆடியன்ஸை தான் அவர் வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் சிம்பாலிக் செட்டிங் இருக்கும் அண்ட் ட்ரமாட்டிக் கெச்சஸ் இருக்கும். அண்ட் இதோடைய கேரக்டர்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த எதுலனா இந்த மை லாஸ்ட் டச்சஸில் வர கேரக்டர்ஸ். ஸ்பீக்கர் இருப்பார். ஸ்பீக்கராக பார்த்தீங்கன்னா டியூக் ஆஃப் ஃபெராரா இருப்பாங்க. ஆஃப்டர் அல்ஃபான்சோ II பார்த்தீங்கன்னா ஹூ ரூல்டு ஃபெராரா ஃப்ரம் 1859 to 1859 to 1597 வரைக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அல்ஃபான்சோ இதில் ஒரு இந்த அல்ஃபான்சோ II இருக்கல, அல்ஃபான்சோ பற்றி சொல்கிறேன். அல்ஃபான்சோ பார்த்தீங்கன்னா 3 டைம் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் நோ சில்ட்ரன். 3 கல்யாணம் பண்ணி அவர் குழந்தையே இருந்திருக்கார். டச்சஸ் அந்த நம்மளுடைய லெசனில் வர அந்த மை லாஸ்ட் டச்சஸ்ன்னு இருக்குல்ல, அந்த டச்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா லேட் ஒய்ஃப் ஆஃப் த டியூக். டியூக்குன்னு சொல்லி எங்கே ஞாபகப்படுத்துன மாதிரி இருக்கா? நான் ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். நீங்கள் பேப்பர், அதாவது சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்துன்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஏஜ் ஆஃப் குயின் ஆனின்னு ஒரு லெசன் வரும். அந்த லெசனில் சோசியல் ஹைரார்ச்சி அப்படிங்கிற ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதில் தான் டியூக்குன்னு படிச்சிருப்பீங்க. டியூக்குனா என்ன? அதில் சோசியல் ஹைரார்ச்சியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் சோசியல் ஹைரார்ச்சியில் இருப்பாங்க. ஒன்று டியூக், ஸ்குரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாமன், ஃப்ரீ ஹோல்டர், டெனண்ட், 5 பேர் இருப்பாங்க. அதில் டியூக் ஃபர்ஸ்ட் மெம்பர். டியூக் பார்த்தீங்கன்னா வெரி ரிச் அண்ட் வெரி லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்கிறவங்க தான் டியூக்.
அந்த குரிலை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வெரி லிட்டில் இன் அமௌண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் டேக்ஸஸ் எல்லாம் கட்டணும். அண்ட் யாமன் பார்த்தீங்கன்னா ஹோல் பாப்புலேஷனில் 1/8 ஆஃப் த பாப்புலேஷன் யாமன் இருந்தாங்க. அவங்க தான் யாமன். அண்ட் அடுத்ததாக ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ஃப்ரீ ஹோல்டர் அண்ட் டெனட். இவங்க ரெண்டு பேரும் நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே பல ரெஸ்பெக்ட்ஸில் ஈக்குவலாக இருப்பாங்க, ஈக்குவல் இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஹேட் எ வோட் டு பார்லிமெண்ட் பட் டீனாண்ட் ஹேட் நோ வோட். ஓகேவா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜா குயினி சோசியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாந்தில் நீங்கள் ஆல்ரெடி அதை ஃபஸ்ட் செம்மில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் ஒரு கிளியரன்ஸ் ஆகியிருக்கும். அதனால தான் இங்கே நான் அது ஷார்ட்டாக எடுத்து நான் சொல்லியிருக்கேன். இந்த டியூக் வேர்டுக்கு இத்தனை டியூக்னு அப்படின்னா வெரி ரிச் அண்ட் வெரி லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்கிறவங்க தான் டியூக். ஓகேவா. அண்ட் இவருடைய இந்த மை லாஸ்ட் டச்சஸில் இவரோட மீட்டர் அப்படிங்கிற அந்த ரைமிங் இது பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆர் ரைமிங் லிட்ரி ஃபார்ம். ஓகேவா. அயாம்பிக் பென்டாமீட்டர் நான் சொல்லுவேன். அயாம்பிக் பென்டாமீட்டர் இதில் நான் கிளியராக சொல்கிறேன். அயாம்பிக் பென்டாமீட்டர்னா 10 சிலபஸ் இருக்கும், 10 சிலபல்ஸ் இருக்கும். சிலபஸ் இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிலபிஃபிகேஷன்ஸ் வவல் சவுண்ட் வச்சு நீங்கள் பிரிப்பீங்க. அது 5 feet இருக்கும், அது அயாம்பிக் பென்டாமீட்டர். ஓகேவா. பென்டானா 5. பர் லைனில் 5 pairs ஆஃப் அன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்டு சிலபல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த அயாம்பிக் பென்டாமீட்டர். கிளியர். ஓகே. அடுத்தது ஹீரோயிக் கப்லெட்ஸ். ஹீரோயிக் கப்லெட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ரைமாக இதில் ஹீரோயிக் கப்லெட்ஸை சொல்கிறாங்க. கப்லெட்ஸ்னால் என்ன அப்படின்னா பேர் ஆஃப் ரைமிங் லைன்ஸை தான் கப்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் 1 அண்ட் லைன் 2, லைன் 3 வித் லைன் 4, அதுக்கப்புறம் லைன் 5 வித் லைன் 6 அண்ட் ஸோ ஆன். இப்படியே போயிட்டே இருக்கும். லைன் 1ம் 2ம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி, ரெண்டும் இப்படி கப்பல் 2 பேர் இருந்தாங்கன்னா அது பாருங்கள், இந்த பேர் ஆஃப் ரைமிங் லைன்ஸை கப்பல்னு சொல்லிட்டேன், கப்லெட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அது 1 and 2 செகண்ட் லைன், ஃபஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கப்லெட். அதே மாதிரி 3rd லைன் 4th லைன் சேர்ந்தது ஒரு கப்லெட். 5 and 6 அது பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் ரைமிங் லைன்ஸ் இருந்தால் அது கப்லெட். ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் சம்மந்தமே இல்லைனா அது கப்லெட் கிடையாது. ஓகேவா. கண்டினியூஸ் லைன்ஸ் அந்த பேர் ஆஃப் ரைமிங் லைன்ஸ் இருந்ததுன்னா அது கப்லெட். ஒரு ரைமிங் பேர்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஹீரோயிக் கப்லெட். ஓகேவா. ரைமிங் பேர்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஹீரோயிக் கப்லெட். புரிஞ்சுதா. அண்ட் இவருடைய இந்த டீம் இந்த மை லாஸ்ட் டச்சஸில் இவருடைய டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்ட்டாக இருக்கும். அண்ட் அத்தாரிட்டியன் மைண்ட் செட் ஆஃப் ப்ரௌடு ரெனைசானுடைய டியூக்காக இருக்கும். நான் சொன்னேன், நான் ரெனைசான்ஸை பற்றி நான் சொல்கிறேன், டியூக்கை பற்றி நான் சொல்லிட்டேன். வெரி ரிச் அண்ட் வெரி லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்கிறவங்க தான் இந்த டியூக். ரெனைசான்ஸுடைய டியூக் எப்படின்னா ரெனைசான்ஸ் அப்படின்னா ரீபர்த். இதுவும் நீங்கள் சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேப்பரில் சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து பேப்பரில் படிப்பீங்க. ரெனைசான்ஸை ரெனைசான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு த ரிவைவல் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தான் இந்த ரெனைசான்ஸ். எந்த 2 செஞ்சுரிக்குன்னா பிட்வீன் 14th and 16th செஞ்சுரிக்கு நடுவில் ஏற்பட்ட மாற்றத்தை தான் ரெனைசான்ஸ் சொல்லி சொல்கிறோம். அதெல்லாமே அதில் வரும் அந்த ரெனைசான்ஸ். இதில் ரெனைசான்ஸை பற்றி பல கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர், சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி, ஆர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு மாதிரி, ட்ராயிங் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். ரெனைசான்னா இதுதான் அப்படின்ட்டு நம்ம காமனாக சொல்கிறது ரீபர்த் ஆர் ரெஃபர்ஸ் டு த ரிவைவல் ஆஃப் த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தான் பார்த்திங்கன்னா ரெனைசான்ஸ். ஓகேவா. அண்ட் இவருடைய ட்ராமாட்டிக் மோனோலாக் போயம்ஸ்க்கு மீதம் இன்னும் இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் மை லாஸ்ட் டச்சர் சொல்லிட்டேன். அண்ட் அடுத்ததாக பைப்போரியா லவர். இது பார்த்திங்கன்னா எப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா 1836. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா லெபார்டரி பார்த்திங்கன்னா 1845 பார்த்திங்க இது வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார் லிப்போ லிஃபி பார்த்தீங்கன்னா 1855 த பேட்ராய்ட். அதுக்கப்புறம் அடுத்து 5th போயம் ட்ராமாட்டிக் மோனோலாக் போயம் த பைல்டு பேப்பர் ஆஃப் ஹாமலன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக் மோனோலாக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பைப்போரியா லவரை பற்றி பார்க்கலாம். பைப்போரியா லவர் பார்த்தீங்கன்னா 1836 வந்து வெளியானது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வைப்போரியா அப்படிங்கிற டிசீஸில் சஃபர் ஆனவங்களை பற்றி ஒரு இது வந்து எழுதியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா டபுள் நேரேட்டிவ் போயம்னா 1 பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறது. டபுள் நேரேட்டிவ்னா 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம அதை இந்த போயம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் டெக்னிக் அண்ட் குட் டெக்னிக்கும் கூட இந்த டபுள் நேரேட்டிவ் அப்படிங்கிறது. இதில் ஆடியன்ஸ் எல்லாமே அன்ஸ்பெசிஃபைடு ஆடியன்ஸ். இவங்க தான் வராங்க அவங்க தான் வராங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம தமிழ் கதாபாத்திரங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு கதாபாத்திரங்களுக்கு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், அதில் வர ஆடியன்ஸ் கேரக்டர்ஸ்க்கு. பட் இதில் அப்படி யாருக்கும் இருக்காது. அந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபைடு கேரக்டர்ஸாக இருக்கும். அண்ட் 2 ஸ்டடீஸ் மேட்னஸ் அண்ட் மர்டர்ஸை பார்த்திங்கன்னா இந்த பார்ப்பரியா லவ்வர் பார்த்திங்கன்னா இதில் கொண்டு இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்க்க பார்த்தீங்கன்னா
லெபார்டரி. இது ஒரு ஆக்டிவ் நேரேட்டர் இதில் வந்து இருப்பாங்க. இந்த ஆக்டிவ் நேரேட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஹானிஸ்ட், ஒரு ஹீரோயின் அந்த இல்லைனா ஒரு குட் ரோல், ஹீரோ ஆர் ஹீரோயின் ரோல் தான் ப்ரொட்டஹானிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொட்டஹானிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனாக அந்த ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. இதில் ஒரு பர்சன் தான் இருக்கிற மாதிரி இந்த இதில் காட்டுவாங்க. அண்ட் அதுதான் பார்த்திங்கன்னா இந்த லெபார்ட்ரி. இந்த லெபார்ட்ரி பார்த்திங்கன்னா ட்ராமாட்டிக் ரொமான்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்க்கு கீழே வரும். இது எல்லாமே இந்த ட்ராமாட்டிக் ரொமான்ஸ் அண்டு லிரிக்ஸ். இந்த ட்ராமாட்டிக் ரொமான்ஸ் அண்ட் லிரிக்ஸ் பற்றி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லிஃபி அப்படிங்கிறதுலே ஆக்டிவ் நேரேட்டர் தான். ரெனேசான் ஆர்டிஸ்ட். இந்த ஆக்டிவ் நேரேட்டர் பார்த்திங்கன்னா ரெனேசான் ஆர்டிஸ்ட்டாக சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா எப்போ வெளியாகிருக்குன்னா 1855. இது மென் அண்ட் உமன் அப்படிங்கிற கலெக்ஷனோட ஒரு போயம் தான் இந்த இது. மென் அண்ட் உமன் பார்த்திங்கன்னா 1855 வெளியாகும். இது பார்த்திங்கன்னா 51 போயம்ஸ் இதில் இருக்கும். இதில் 2 வால்யூமாக இதை வெளியெடுத்திருப்பாங்க. இது பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் போயிட்னு சொல்லி இந்த மென் அண்ட் உமனை சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயஹெட்டிக் நேரேட்டர் இருப்பாங்க. டயஹெட்டிக் நேரேட்டர்னால் அவுட் சைட்லேருந்து அந்த ஃபிக்ஷனல் யூனிவர்ஸை பார்க்கும்போது ஆஃப் அ பர்டிகுலர் டெக்ஸ்ட், அவுட் சைடு த ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ் ஆஃப் பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை தான் நம்ம டயஹெட்டிக் நேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் த மோர் கான்ட்ரவர்சியல் தீம் இதில் வந்து இந்த இதில் பயன்படுத்தியிருப்பாங்க ஃபார் ரிப்போலிப்பியில். ஓகேவா? அந்த பேட்ராய்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் நேரேட்டர் இருப்பாங்க. அந்த ஆக்டிவ் நேரேட்டர் ஒரு சோல்ஜராக இருப்பாங்க. இந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த போயமில் இந்த இதில் எதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்கன்னா பொலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, பேட்ரோலிசம் பற்றி பேசியிருப்பாங்க, ரிலீஜியஸ் ஃபெய்த்தை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் இது இப்போட ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபிஏபிஏ, இதுதான் இதோடைய ரைம் ஸ்கீமாக இருக்கும். அண்ட் அடுத்தது 5th பார்க்க போகிற போயம் பார்த்தீங்கன்னா இந்த பைல்டு பேப்பர் ஆஃப் ஹாமலைன். இது இன்டைரக்ட் டயகெட்டிக் மோனோலாஜிஸ் தான் இந்த பைல்டு பேப்பர் ஆஃப் ஹாமலைன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா தீம் ஆஃப் ரிவெஞ்ச் இது டிஸ்கஸ் பண்ணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைல்டு ஸ்டோரி, குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட ஸ்டோரி. அண்ட் நேரேட்டிவ் போயம் இது. அண்ட் ட்ராமாட்டிக் லிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த 1842 வெளியான ஒர்க்குன்னு சொன்னால அந்த இதுக்கு கீழே தான் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேம்ப்ளெட் ஒர்க்கான சீரீஸ் ஆஃப் பேம்ப்ளெட்டான பெல்ஸ் அண்ட் ப்ரோமோஹானட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை தப்பாக சொல்லிட்டேன், பெல் அண்ட் ப்ரோமோஹானட்ஸ்னு சொல்லிட்டேன். பட் அது வந்து பெல்ஸ் அண்ட் ப்ரோமோஹானட்ஸ். பார்ட் 1 நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பெல்ஸ் அண்ட் ப்ரோமோஹானட்ஸ். சாரி ஃபார் திஸ் வேர்ட், அதை நான் தெரியாமல் அந்த இடத்துல மாற்றி வந்துடுச்சு. பெல்ஸ் அண்ட் ப்ரோமோஹானட்ஸ். ஓகேவா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய போய்ட்டினுடைய ஸ்டைல் எப்படி இருந்தது அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டைல் ஆஃப் த போயட்ரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ரெப்புடேஷன் ஆஸ் எ போயட்டாக எப்படி இருக்கும், அண்ட் ட்ராமாட்டிக்காக எப்படி இருக்கும், லிரிக்கல் போயிட்ரிக்கு உடைய ரிலேஷன் எப்படி இருக்கும், அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சருக்கு உடைய ரிலேஷன் எப்படி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய வேர்ஸ், டிக்ஷன் அண்ட் இமேஜரியுடைய ரிலேஷன், இதனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிலாசபி அண்ட் ஆட்டிடியூட் டு ஹியூமன் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இதில் ஆட் பண்ணி பார்த்தோம். டோட்டலி 6 ஸ்டைல்ஸை வந்து இவர் யூஸ் பண்ணி அவரோட ஒர்க்ஸ் எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற ஸ்டைல் லிரிக்கல் போயிட்ரி. அதை பேஸ் பண்ணி ஒரு 5 poems அது கீழே நான் லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பேரசல்ஸஸ், இது 1835 வந்து ஒர்க். இது அடுத்து சார்டெலோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1840 வெளியான ஒர்க். இது ஒரு ஃபெயிலியர் போயமாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஒரு லாங் போயமின் ஹீரோயிக் கப்லெட் தான் இந்த சார்டெலோ பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ட் அண்ட் லைஃப்க்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு ஸ்டோரி, அந்த ஒரு போயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சார்டெலோ 1840 வெளியாகும். அடுத்து பாலின் 1833 வெளியாகும். இது பார்த்திங்கன்னா எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் எ கன்ஃபியூஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் பப்ளிஷ்டு ஒர்க் தான் இந்த பாலின் அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா அனானிமஸாக தான் பப்ளிஷ் ஆகும் இந்த பாலின். அடுத்து பார்த்திங்கன்னா பீப்பா பாசஸ் பார்த்திங்கன்னா அந்த பேம்ப்ளெட் 8 பேம்ப்ளெட்ஸில் பெல்ஸ் அண்ட் ப்ரோமோஹானட்ஸில் வர ஃபர்ஸ்ட் பேம்ப்ளெட் தான் இந்த பீப்பா பாசஸ். இது 1841 வந்து பப்ளிஷ் ஆவாங்க. அடுத்து ட்ராமாட்டிக் லிரிக்ஸ் 1842 அது வந்து பப்ளிஷ் ஆகும். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டைல் ஆஃப் போயட்ரியை நான் எடுத்துக்க போகிறது ட்ராமாட்டிக்குடைய ஸ்டைல் எடுத்துக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 போயம்ஸ் அண்ட் 3 போயம்ஸை நான் லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். த ரிங் அண்ட் த பூ புக், பார்பேரியா லவர், த மை லாஸ்ட் பிரிட்ஜஸ். ரிங் அண்ட் த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது லாங் ட்ராமாட்டிக் நெரேட்டிவ் போயம் 1868 வெளியான ஒர்க். இது எபிக் போயம். 12 புக்ஸில் இது வந்து இதாகிருக்கும். 4 பார்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் 20,000 லைன்ஸ் வந்து இதில் இருக்கும். அண்ட் அடுத்ததை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பார்பேரியா லவர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பார்பேரியா இப்போ டிசீஸுங்கிறனால சஃபர் ஆனவர் அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. 1836 வெளியான ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் நேரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலை வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ். இதில் மை லாஸ்ட் டச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த மை லாஸ்ட் டச்சஸ் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் யூஸ் பண்ண போகிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர். சவுல் அப்படிங்கிற ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா 1846 வந்து வெளியாகும். சவுல்ஸ் ட்ராஜடி அப்படிங்கிற ஒரு ட்ராஜடி அதே 1846 வெளியாகும். மீட்டிங் அட் நைட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால் லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மீட்டிங் அட் நைட், அப்புறம் பை த ஃப்ரீ சைட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அவருடைய ஸ்டைல் ஆஃப் போயிட்ரிக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து இவருடைய 5th ஸ்டைலாக நான் எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி அண்ட் ஆட்டிடியூட் டு ஹியூமன் லைஃப். அது பார்த்தீங்கன்னா ஃபார் லிப்போலிப்பி நான் எடுத்துக்கிறேன். ஃபார் லிப்போலிப்பி பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில், இதே வீடியோவில் சொல்லியிருப்பேன். 1855 இது வெளியாகி இருக்கும். ஆக்டிவ் நேரேட்டராக இதில் வந்து ரெனைசான்ஸினுடைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இதில் அது மட்டும் இல்லாமல் மோர் கான்ட்ரவர்ஷியல் தீம் வந்து இந்த பிபியில் இருக்கும் அப்படின்னு லிப்போலிப்பியில் இருக்கும் அப்படி சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டைலாக பர்ஸ், டிக்ஷன் அண்டு இமேஜரி இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் இந்த பையர்டு பேப்பரும் செகண்ட் எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹியூஜ் அப்படிங்கிற 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் அடுத்ததாக இவருடைய டைப்ஸ் ஆஃப் போயட்ரி. நான் ஸ்டைல் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போயட்ரி சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்டைல் ஆஃப் போயட்ரி சொல்லிட்டேன், அண்ட் டைப்ஸ் ஆஃப் போயட்ரி தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் போயட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அழகாக அந்த ஒரு ரெக்டாங்குலரில் வச்சுக்கோங்க, அழகாக நீட்டாக இருக்கும். அந்த போயட்ரி ஆஃப் ஆர்ட்டுங்கிறது அந்த ரெக்டாங்குலருடைய அந்த மேலே எஜ்ஜில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய லவ் ஆஃப் போயட்ரி எப்படி இருக்கும், அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் எத்திக்கல் தாட் அவருடைய இதில் எப்படி இருக்கும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் போயட்ரிஸ் அதுதான் இவரோட இதில் வந்து பேசியிருப்பார். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அவரை பற்றின ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் போய்டிக் ஸ்டைல்லாகவே நீங்கள் அழகாக நீங்கள் தேட வேண்டாம். நீங்கள் டென்னிசனுக்கு சொன்னீங்க அல்லசஸ்ன்ட்டு, பட் ராபர்ட் ப்ரௌனிங் கேட்டதுனால நான் உங்களுக்கு டீப்பாக சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னா மை லாஸ்ட் டச்சஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அவருடைய ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ்க்கு இருக்கிற சம் மோர் போயம்ஸ் அண்டு ட்ராமாட்டிக் மோனோலாக்னால் என்ன, அண்டு ஸ்டைல் ஆஃப் போயிட்ரி எப்படி இருக்கும், அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரௌனிங்னுடைய போயட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல்லாகவே கிளியர் ஆகியிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரே ஒரு நோட் கொடுத்துட்டு போயிடுறேன் இன்றைக்கி. என்ன அப்படின்னா ஒரு வேர்டுடைய ஓரிஜின் பற்றி சொல்ல போகிறேன் நான். என்ன அப்படின்னா ஆப்டிமம். நான் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போது ஆப்டிமிசம்னு ஒன்று சொன்னேன். அந்த ஆப்டிமிசம்ங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சிலேருந்து வந்த ஒரு வேர்டு தான். அதோடைய மெயின் ஓரிஜின் எங்கன்னா லத்தீனில். ஆப்டிமம் அப்படிங்கிறது தான் லத்தீனுடைய ஓரிஜின். அது ஃப்ரெஞ்சில் பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம் அப்படின்னு மாதிரி, இங்கிலீஷில் வந்து அது ஆப்டிமம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அது ஆப்டிமம் தான். அந்த ஃப்ரெஞ்சினுடைய ஒரு தழுவல் வேர்டு தான் ஆப்டிமிசம். மிட் 18th centuryலேயே இந்த வேர்டு பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம்னு சொல்லி மாறி இருக்கும். உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபுல் டீப் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் நான் போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.